வெல்கம் டு ஸ்டேபிள் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டேபிள் சேனலில் சாண்ட்விச் சிம்பிள் வேலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு நீங்கள் என்ன ப்ரெட் வேணால் எடுத்துக்கலாம், ஸ்வீட் அண்ட் சால்ட். இப்போ நான் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸில் நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸில் ஏற்கனவே சால்ட் இருக்கிறதுனால நான் சால்ட் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜ்ஜீஸில் ஆனியன் அண்ட் கேரட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ் கார்ன் எடுத்துக்கலாம். நிறைய உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த வெஜ்ஜீஸோட க்ரன்ச்சி இது வாயில் கடி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு சாண்ட்விச்சில் வந்து துருவுறது பிடிச்சிருக்கும். அப்படின்னா துருவி நீங்கள் அந்த சாண்ட்விச்சில் சேர்த்துக்கலாம். நான் வெஜ்ஜீஸை கட் பண்ணி போடுறேன். எல்லா வெஜ்ஜீஸையும் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த ஃபில்லிங்காக நம்ம டேஸ்ட் சேர்க்கறதுக்காக இப்போ சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது சில்லி பவுடர் சேர்த்த சீஸை இதோட சேர்ந்து நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம சாண்ட்விச் செய்யலாம். முதல்ல ப்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபில்லிங்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சீஸியாக இருக்குங்கிறதுனால நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சீஸ் வந்து நான் செண்டர் சீஸ் சூஸ் பண்ணுறேன். இந்த செண்டர் சீஸில் டேஸ்ட் நல்லா ரிச்னஸாக இருக்கும். ஆனால் அந்த மொசரல்லா மாதிரி இழுக்க வராது. பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் செண்டர் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங்கை வைங்க, சீஸ் வைங்க. இப்போது இதை நம்ம டோஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ணோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டேபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then is bye from your ஸ்டேபிள் சேனல். Have a nice day.